சஷ்டி கவசந்தனை அமரரிடம் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே புரி. இந்திரன் முதலாய் இண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் மருகா வருக வருக. நேச குரமகள் நினைவோன் வருக. ஆறுமுகம் படைத்த ஐயா வருக. நேரிடும் வேலவன் நித்தம் வருக. ஹாய் மின்னிஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு எங்க ஆள் எனக்கு என்ன சமைச்சிருக்காருன்னு பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு வந்து சஷ்டி. நான் ஒரு நாள் ஃபுல்லாவே விரதம் இருப்பேன். வெறும் நீராகாரம் மட்டும் தான் எடுத்துப்பேன். இன்னைக்கு என்ன டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு டிப்ஸ் சொல்ல சொல்லியிருந்தாங்க. முக்கியமா டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. என்னைக்கு எக்ஸாம் வருதுன்னே தெரியாம இன்னைக்கு உட்கார்ந்து படிக்கிறான் பாத்தீங்களா, அவங்கதான் வந்து சக்சஸ் பண்ணுவாங்க. என்னைக்கோ ஒரு நாள் விட்டு விட்டு படிக்கிறது வந்து சக்சஸ் என்னைக்குமே நம்மளை கூட்டு போவாது. ஒவ்வொரு நாளுமே வந்து படிக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஷெட்யூல் போட்டு ஒவ்வொரு நாளும் படிங்க. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து சக்சஸ் பண்ண முடியாது. ஒரு வருஷம் கண்டிப்பா அதுக்காக ஒவ்வொரு நாளுமே நீங்க உழைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சில ஒரே வருஷத்துலயே வேலை வாங்கலாம். இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என் வாழ்க்கையில கிடைச்ச எல்லாமே வந்து இவர் கொடுத்த கிஃப்ட் தான். ஸோ அவரையும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. முழுசா கடவுளையே நம்புங்க, உங்களோட உழைப்பையே நம்புங்க, வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கான டிப்ஸ் இதுதான். வந்து கிளம்பணும். பாய்.